விக்னேஷ், கரூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்து கொண்டிருப்பவர்கள் மற்றும் பிணவரையில் வைக்கப்பட்டுள்ள உடல்கள் மற்றும் அவர்களது உறவினர்களை நேரில் சந்தித்து ஆறுதல் கூறுவதற்காக முதல்வர் கரூர் அரசு மருத்துவமனைக்கு இன்னும் சற்று ஒரு மணி நேரத்தில் வந்துவிடுவார் என்கின்ற ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது. திருச்சி விமான நிலையம் வந்தடைந்த அவர் சாலை மார்க்கமாக கரூர் அரசு மருத்துவமனை நோக்கி பயணத்தை தொடங்கி இருக்கிறார். அதன் காரணமாக தற்போது அரசு மருத்துவமனையின் பிணவரை கிடங்கு மற்றும் பிணவரை கிடங்கு வளாகம் முழுவதும் காவல்துறையின் கட்டுப்பாட்டில் வைக்கப்பட்டு அங்கு முழுவதும் வாகனங்கள் அனைத்தும் அப்புறப்படுத்தப்பட்டு தடுப்புகள் மற்றும் கயிறுகள் அமைத்து முதல்வர் வரக்கூடிய பகுதிகள் முழுவதும் தீவிர கண்காணிப்பில் வைக்கப்பட்டிருக்கின்றன. தற்போதிலிருந்தே கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் ஆகும் என்கின்ற ஒரு சூழலில் தற்போதிலிருந்தே பொதுமக்கள் பெரிய அளவில் இப்பகுதியில் நடமாட்டம் இல்லாத அளவிற்கான நடவடிக்கைகளை தற்போது மேற்கொண்டு கொண்டிருக்கின்றனர். அதுபோக அரசு மருத்துவமனையின் அந்த அவசர சிகிச்சை கொடுக்கப்படக்கூடிய அடையாளம் கண்டவர்களின் தகவல்கள் குறித்தும் முதல்வரிடம் தெரிவிக்க இருக்கிறார்கள். இது தவிர ஒரே கிராமத்தை சேர்ந்த ஒரே ஊரை சேர்ந்த உயிரிழந்தவர்களுக்கு நேரில் ஆறுதல் தெரிவிப்பதோடு மட்டுமல்லாமல் அவர்களுக்கான நிவாரண உதவிகள் குறித்தும் அவர்களுக்கு தெரிவித்து ஆறுதலை தெரிவிக்க இருக்கிறார். தற்போது காவல்துறையினர் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய அனைவரையும், அதாவது பிணவரை கிடங்கு இருக்கக்கூடிய அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அனைவரையும் அப்புறப்படுத்தும் பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். சில மணி நேரங்கள் வரையிலும் அதிக அளவிலான உறவினர்கள் மற்றும் உள்ளூரை சேர்ந்தவர்கள் குவிந்திருந்த ஒரு சூழலில் தற்போது இந்த பகுதியில் இருக்கக்கூடியவர்கள் அனைவரும் அப்புறப்படுத்தப்பட்டு முதல்வர் நேரில் வந்து சவக்கிடங்கில் இருக்கும் உடல்களையும் நேரில் பார்வையிட்டு அவர்களது உறவினர்களிடம் உரையாடவிருக்கிறார். இந்த நிலையில் சாலை மார்க்கமாக அவர் வந்து கொண்டிருக்கும் அதே சூழலில் இங்கு இருக்கக்கூடிய மருத்துவமனை வளாகத்தில் உயிரிழந்தவர்களின் உறவினர்கள் மற்றும் சிகிச்சையில் இருக்கவர்களின் உறவினர்கள் தவிர அதிக அளவில் உள்ளூர் வாசிகளாக குவிந்திருப்பவர்களை வெளியில் அனுப்புவதற்கான பணிகளில் காவல்துறையினர் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றனர். இதற்காக பிரத்யேகமாக வெளியிலிருந்து கொண்டு வரப்பட்ட இரும்பு தடுப்புகள் மற்றும் கயிறுகளை கொண்டு காவல்துறையினர் தங்களது கட்டுப்பாட்டில் இந்த அரசு மருத்துவமனை வளாகம் முழுவதையும் கொண்டு வந்திருக்கிறார்கள். இது மட்டுமல்லாமல் சிலர் உடல்களின் அடையாளம் தெரியாத ஒரு சூழல் இருந்த நிலையில், அதாவது வெளியூரை சேர்ந்தவர்கள் என்கின்ற ஒரு சூழல் இருந்தது. அவர்களுடைய அடையாளங்களும் தொடர்ச்சியாக பெறப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. கிட்டத்தட்ட 38 பேரின் உடல்களுக்கும் அடையாளமானது கண்டுபிடிக்கப்பட்டு அவற்றை பத்திரிகை செய்தியாக வெளியிடுவதற்கான பணிகளை மேற்கொண்டு வருவதாக ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது. முதல்வர் செய்தியாளர்களை சந்தித்தோ அல்லது முதல்வர் வந்து பார்வையிட்டு சென்ற பிறகு ஆறுதல் கூறி சென்று விட்ட பிறகு அதற்கான தகவல்கள் அனைத்தும் வெளியிடப்படும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அரசு தீவிர சிகிச்சை மேற்கொண்டு இருக்கக்கூடிய பகுதிகளில் சிகிச்சை இடங்களில் அமைச்சர்கள் மற்றும் உள்ளூர் நிர்வாகிகள் முகாமிட்டு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கான பணியை மேற்கொண்டு வருகின்றனர். அமைச்சர் அன்பில் மகேஷ், அமைச்சர் ரகுபதி உள்ளிட்டோரும் அவசர சிகிச்சை பிரிவில் இருந்து தங்களது பணிகளை மேற்கொண்டு முதல்வர் வருவதற்கு முன்பாகவே அனைத்து பணிகளையும் அடையாளங்களையும் கண்டறிந்து நிவாரணப் பணிகள் குறித்தும் முழுமையாக முதல்வரிடம் எடுத்துரைத்து அவர் ஆறுதல் சொல்வதற்கான அந்த நடவடிக்கை மற்றும் பணிகளை தொடர்ந்து கொண்டிருக்கிறார்கள். பிரவீன், தற்போது நள்ளிரவு 1:50 மணி ஆகிறது. சரியாக முதலமைச்சர் எத்தனை மணிக்கு அங்கு வருவதற்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்றத சொல்றாங்க. நேரடியா வந்து பாதிக்கப்பட்டவர்களை சந்திக்கிறாரா அல்லது உயிரிழந்தவர்களின் உறவினர்களை சந்தித்து ஆறுதல் கூறுகிறாரா அல்லது அங்க இருக்கக்கூடிய உயர் அதிகாரிகளிடம் எதிரும் ஆலோசனை எடுத்திருக்கிறாரா? அவருடைய திட்டம் என்னவா சொல்றாங்க? முதலில் முதல்வர் நாளை காலை கரூர் வந்து இந்த சம்பவம் தொடர்பான விவரங்கள் குறித்து கேட்டறிவதாகவும் நேரில் பார்வையிடவும், சம்பவம் நடந்த இடத்தை பார்வையிடுவதும் மற்றும் காயப்பட்டவர்கள் மற்றும் சிகிச்சையில் இருப்பவர்கள் உயிரிழந்தவர்களின் உறவினர்களை பார்ப்பதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது. ஆனால் நேரமாக ஆக உயிரிழப்புகளின் எண்ணிக்கை அதிகரித்து பிரச்சனையின் தீவிரத்தன்மை என்பது அதிகரித்த நிலையில் உடனடியாக அமைச்சர்கள் உள்ளிட்டோரை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி அதற்குரிய பணிகளை முடுக்கிவிட்டிருந்தார். இத்தகைய சூழலில் நாளை வருவார் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் சில மணி நேரங்களுக்கு முன்பாகவே முதல்வர் இன்று இரவே அரசு மருத்துவமனைக்கு வந்து உயிரிழந்தவர்களின் உடல்களை நேரில் பார்வையிடுவது மட்டுமல்லாமல் காயமடைந்து சிகிச்சை பெற்றிருப்பவர்களையும் மற்றும் இந்த பிரச்சனையில் சிக்கிக்கொண்டு பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் அனைவரையும் நேரில் பார்த்து ஆறுதல் சொல்வதற்காக இன்று இரவே வருவார் என தெரிவிக்கப்பட்டது. இந்த சூழலில் தான் கடந்த ஒரு மணி நேரத்துக்கு முன்பாக சென்னையிலிருந்து விமானம் மூலம் கிளம்பிய முதல்வர் திருச்சி விமான நிலையம் வந்தடைந்தார். தற்போது சாலை மார்க்கமாக கரூர் நோக்கி அவர் பயணப்பட்டுக் கொண்டிருக்கிறார். விக்னேஷ், பிரவீன், இப்போ நள்ளிரவை கடந்திருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் முதலமைச்சர் அங்கு வருகை தர இருக்கிறார்.
ஆறுதல் கூற இருக்கிறார் பாதிக்கப்பட்டவர்களுக்கு. அதே போன்று உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினரை நேரில் சந்தித்தும் ஆறுதல் கூற இருக்கிறார். இப்போ காலை பொழுதுல எதிர்க்கட்சி தலைவரும் அங்கு வருவதாக இருக்கிறது. இப்போ சிஎம், அதே மாதிரி எதிர்க்கட்சி தலைவர், இன்னும் பல முக்கிய தலைவர்கள் வருவதற்கும் வாய்ப்புகள் இருக்கு. சில புரோட்டோகால்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணணும். அதற்கான நடவடிக்கைகளை இப்போவே எடுக்க தொடங்கிட்டாங்களா? நிச்சயமாக. ஏற்கனவே இந்த பிரச்சனை நடந்த உடனேயே கரூர் அரசு மருத்துவமனை மட்டுமல்லாமல் ஒட்டுமொத்த கரூர் மாவட்டத்தையும் காவலர்கள் தங்களது கட்டுப்பாட்டில் கொண்டு வந்திருந்தனர். பிரச்சனைக்குரிய, அதாவது நெரிசல் ஏற்பட்ட இடத்தில் இருந்த அதிகளவிலான தொண்டர்கள், தாவேகாவை சேர்ந்தவர்களும் குழுமியிருந்தார்கள். இந்த பிரச்சனை என்ன என்பது குறித்து தெரிந்து கொள்வதற்காக உள்ளூர் மக்களும் அதிக அளவில் அங்கே குவிவதை நம்மால் பார்க்க முடிந்தது. இந்த நிலையில் தேவையில்லாத சிக்கல்களை மீண்டும் ஏற்படாத வண்ணம் பார்க்கும் வகையில் உடனடியாக கடுமையான நடவடிக்கைகளுடன் அங்கிருந்து அப்புறப்படுத்தப்பட்டுக் கொண்டிருந்தனர். இந்த நிலையில் நீங்கள் ஏற்கனவே குறிப்பிட்டது போல ஒட்டுமொத்த புரோட்டோகாலின் அடிப்படையில் கரூர் மாவட்டம் முழுவதும் காவல்துறையின் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. இவ்வாறான சூழலில் நாளை காலை எதிர்க்கட்சித் தலைவர் வருவார் என கூறப்பட்டிருந்த நிலையில் நள்ளிரவிலேயே முதல்வர் இங்கு வருவார் என்பதன் காரணமாக கரூர் அரசு மருத்துவமனை முழுவதுமே பன்னடுக்கு காவல் பாதுகாப்பில் இங்கு காவலர்கள் போடப்பட்டு தீவிரமான கண்காணிப்பில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றனர். அரசு மருத்துவமனை நுழைவாயில், அரசு மருத்துவமனையின் பின்புறம், சவக்கிடங்கிற்கு வரக்கூடிய பகுதிகள் என அனைத்திலுமே அதிக அளவிலான காவல் துறையினர் குவிக்கப்பட்டு தொடர்ச்சியான கண்காணிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். ஏராளமான காவலர்கள் மாற்று உடையிலும் இங்கு வேறு ஏதேனும் சிக்கல்கள் வருவதா என்பது குறித்து முன்கூட்டியே அறிந்து கொள்வதற்கான பணிகளிலும் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். பிரச்சனை நடந்ததில் இருந்தே உறவினர்கள் மட்டுமல்லாமல், சொந்தங்களை இழந்தவர்கள் மட்டுமல்லாமல், தங்கள் ஊர் பிரச்சனை என்பதன் காரணமாக தன்னெழுச்சியாக பலரும் இங்கே நேரடியாக குவிவதை நம்மால் பார்க்க முடிந்தது. தற்போது பிணவரை கிடங்கு முன்பாக உறவினர்கள் தொடர்ச்சியாக தங்களது வேதனையை வெளிப்படுத்தும் விதமாக அழுது கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் முதல்வர் வருவார் என எதிர்பார்க்கப்படக்கூடிய நிலையில் அவர் இங்கு நேரில் உயிரிழந்தவர்களுக்கு ஆறுதல் தெரிவிப்பதோடு மட்டுமல்லாமல் இங்கு மருத்துவமனையில் முகாமிட்டிருக்கக்கூடிய உறவினர்கள் அனைவரிடமும் நேரில் அவர் கலந்துரையாட இருக்கிறார் என்கின்ற ஒரு தகவலும் இருக்கிறது. நிவாரண உதவிகள் குறித்து அவர்களிடம் எடுத்துரைக்கவும் இருக்கிறார். இது போன்ற பிரச்சனைகள் இனி நிகழாத வண்ணம் உரிய நடவடிக்கைகள் எடுப்பதற்கான விஷயங்கள் குறித்தும் அவர் எடுத்துரைப்பார், ஆறுதல் கூறுவார் என்பதை எதிர்பார்க்கப்படுகிறது. விக்னேஷ், ரவீன், இந்த கூட்ட நெரிசல்ல சிக்கி 39 பேர் உயிரிழந்த நிலையில் தமிழகமே சோகத்தில் ஆழ்ந்திருக்கிறது. இது போன்ற ஒரு சோகமான நிகழ்வின் போது, ஒரு துக்கமான நிகழ்வின் போது தங்களுடைய உறவுகளை இழந்து தவிக்கக்கூடிய அந்த உறவினர்களுக்கு ரொம்ப நேரம் இல்லாம உடனடியாக பிரேத பரிசோதனை செய்து அவர்களிடம் உடல்களை ஒப்படைக்க வேண்டும். அந்த பொறுப்பும் அரசிடம் இருக்கிறது. அதற்கு தேவையான நடவடிக்கைகள் எடுத்துட்டாங்களா? இப்போ பிரேத பரிசோதனை தொடங்கிட்டாங்களா? அதற்குள்ள மருத்துவர்கள் எல்லாம் அங்கு தயார் நிலையில இருக்கிறாங்களா? அது குறித்த விவரம் இருக்கா? போன்ற ஒரு நடவடிக்கைகள், அதாவது ஒரு நெருக்கடியான சூழல் ஏற்படும் போது போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என்பதுதான் மக்களின் எதிர்பார்ப்பாக இருக்கும். அவ்வாறான சூழலில் அரசு பிரதிநிதிகள், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் உடனடியாக களத்திற்கு வர வேண்டும் என்கின்ற ஒரு எதிர்பார்ப்பு மக்களிடையே இருக்கும். இந்த நிலையில்தான் இன்று நள்ளிரவிலேயே உடனடியாக பிரச்சனையின் தீவிரத்தன்மை மற்றும் இருக்கக்கூடிய சூழலை நேரடியாக மக்களை சந்திக்க வேண்டும் என்பதற்காக அவர் நள்ளிரவிலேயே வருகிறார் முதல்வர் என்கின்ற ஒரு தகவல் தெரிவிக்கப்பட்டு தற்போது அதற்கான கண்காணிப்பு பணிகளும் முதல்வரும் இங்கே பயணப்பட்டுக் கொண்டிருக்கின்றார். இந்த ஒரு விஷயத்தை பொறுத்தவரையில் பார்த்தோம் என்றால், ஏற்கனவே நம் குறிப்பிட்டது போல காவல்துறையினர் இங்கு இருக்கக்கூடிய உறவினர்கள் தொடர்பான விவரங்கள் அனைத்தையும் பெற்றுக் கொண்டிருக்கின்றனர். ஒரு சில மணி நேரங்களுக்கு முன்பாக சிலரது அடையாளங்கள், அதாவது இறந்தவர்களின் அடையாளங்கள், சிகிச்சையில் இருந்தவர்களின் அடையாளங்கள் போன்றவை பெறுவதற்கு சற்று சிக்கல் இருந்தது. அதாவது வெளியூரில் இருந்து வந்தவர்கள், பணி முடிந்து வீட்டில் சொல்லாமல் வந்தவர்கள் என பலரும் இருந்தனர். அதாவது அவர்களில் சிலர் சிக்கி தவித்த நிலையில் அவர்கள் எங்கு சென்றார்கள் என்பது தெரியாமல் தொலைபேசி வாயிலாக மட்டுமே அவர்களை தொடர்பு கொண்டிருந்த முடிந்த நிலையில் செய்திகள் மற்றும் ஊடகங்கள் வாயிலாக தெரிந்து கொண்டு இங்கு ஏதேனும் சிக்கல்களில் சிக்கியிருக்கின்றனரா அல்லது உயிரிழந்தவர்களில் யாரானுமாக இருக்கின்றன என ஒவ்வொருவரும் கனத்த ஈதத்துடன் தேடிக்கொண்டிருந்தனர். அது போன்ற நபர்களையும் கண்டுபிடித்து அவரவர் உடைமைகளில், அதாவது உயிரிழந்தவர்களின் உடைமைகளில் இருந்த அடையாளங்கள் மற்றும் குறிப்புகளை வைத்து வந்தவர்களிடம் அடையாளம் காண்பித்து அவர்களுக்கு உண்டான தரவுகளை எடுக்கும் பணியில் காவல்துறையினர் கடந்த சில மணி நேரங்களாக ஈடுபட்டிருந்தனர். கிட்டத்தட்ட 35க்கும் மேற்பட்டவரது அடையாளங்கள் மற்றும் எந்த பகுதிகளை சேர்ந்தவர்கள் என்கின்ற தகவலை சில நிமிடங்களுக்கு முன்பு எடுத்துவிட்டதாக கூறியிருந்தனர். இதற்காக அந்த வார் ரூம் என கூறப்படக்கூடிய ஒரு அமைப்பில் அரசு மருத்துவமனை வளாகத்திற்குள்ளேயே அமைச்சர்கள் தலைமையில் மருத்துவர்கள் மற்றும் காவல்துறை அதிகாரிகள் மற்றும் அரசு பிரதிநிதிகள், நிர்வாகிகள், அரசு துறை அதிகாரிகள் என பலரும் முகாமிட்டு முழு வீச்சில் அந்த அடையாளம் காணப்படுவது உள்ளிட்ட பணிகளில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தனர்.
காலையில் எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு வேகமாக பிரேத பரிசோதனைகளை தொடங்குவதற்கான படிகளை முடுக்கிவிட ஏற்கனவே அறிவுறுத்தல்கள் கொடுக்கப்பட்டிருந்தன. 39 உடல்கள் என்கின்ற ஒரு சூழலில் அனைவரது பிரேத பரிசோதனையும் எவ்வளவு விரைவில் முடிந்து இந்த ஒரு சூழலை இந்த ஒரு துயர சம்பவத்தில் இருந்து மீட்டு கொண்டு வருவதற்குண்டான நடவடிக்கைகளை எடுக்க முடியுமோ அவ்வளவு வேகமாக பணிகளை முடிக்க வேண்டும் என்கின்ற ஒரு அறிவுறுத்தல்களும் ஒரு அறிவிப்பு ஏற்கனவே கொடுக்கப்பட்டு கட்டளைகளாகவும் அவை பிறப்பிக்கப்பட்டிருந்தன. அண்டை மாவட்டங்களில் இருக்கக்கூடிய மருத்துவர்களும் இதற்காக உடனடியாக கரூர் மருத்துவமனைக்கு வர வேண்டும், முகாமிட வேண்டும் என்கின்ற ஒரு அறிவுறுத்தல் கொடுக்கப்பட்டிருந்தது. சேலம், திருச்சி, கோவை உள்ளிட்ட மாவட்டங்களில் இருந்தும் மருத்துவர்கள் இதற்காக பிரத்யேகமாக வரவழைக்கப்பட்டார்கள். இவ்வளவு உடல்களும் ஒரே நாளில் விரைவாக முடித்து கொடுக்க வேண்டும். அதாவது அரசு மருத்துவமனைகளில் ஒரு நாளின் முழுமையிலுமே இவ்வளவு உடல்கள் பிரேத பரிசோதனை என்பது செய்யப்படுவது வழக்கமாக இருக்காது. இது ஒரு ரேரஸ்ட் ஆஃப் ரேரஸ்ட் கேஸ் என கூறுவார்கள். இப்படி ஒரே நாளில் கிட்டத்தட்ட 39 உடல்களில் உடனடியாக பிரேத பரிசோதனை முடித்து கொடுக்கப்பட வேண்டும் என்றால் அதற்கான தரவுகள் முழுமையாக இருக்க வேண்டும். பிரேத பரிசோதனை விவரங்களை சம்பந்தப்பட்டவர்களின் விவரங்களை முறையாக உள்ளிட வேண்டும் என்பதன் காரணமாக தரவுகளை எவ்வளவு வேகமாக பெறுகிறார்களோ அதே அளவு மிக சரியாக பெற வேண்டும் என்பதற்கான நடவடிக்கைகளையும் தீவிரப்படுத்தி இருந்தனர். இந்த நிலையில் அந்த தகவல்கள் முழுமையாக பெறப்பட்டு விட்டதாக ஒரு தகவல் தெரிவித்திருக்கின்றார்கள். விவரங்கள், அதாவது உயிரிழந்தவர்களின் விவரங்கள், அவர்களது உறவினர்கள் விவரங்கள் என அனைத்தும் பெறப்பட்டதாக கூறப்பட்டிருந்தது. ஒரு சிலரது நிலைமை என்பதெல்லாம் சொல்லவன்னா துயரமாக இருந்தது. ஒரே குடும்பத்தை சேர்ந்த 3 பேர் இழந்தது. மகள்கள் 2, மனைவி என 3 பேரை இழந்தவர்கள், 2 மகன்களை இழந்தவர்கள் என பல்வேறு விதமான ஒரு கனத்தமான ஒரு நிலைமையானது பலருக்கும் ஏற்பட்டிருந்தது. தற்போது வரையிலும் அரசு மருத்துவமனை இந்த பிணவரை கிடங்கு முழுவதுமே மரண ஓலங்கள் மட்டுமே இங்கு எழுந்து கொண்டிருக்கின்றது. இன்னும் சற்று நேரத்தில் முதல்வர் வந்து ஆறுதல் கூறும் பட்சத்தில் ஓரளவு ஆறுதலாக இவர்களுக்கு இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. விக்னேஷ், நவீன், இது போன்ற ஒரு தருணங்கள்ல இது மாதிரி தகவலை சேகரிப்பது என்பது ஒரு சவாலான பணிதான். ஆனால் அந்த பணியை விரைந்து செய்ய வேண்டும். அதுதான் இப்போதைய முக்கியம், கட்டாயம் கூட. ஏனென்றால் நீங்க இப்ப குறிப்பிட்டிருந்தீங்க ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 பேர், அதே மாதிரி ஒரே கிராமத்தைச் சேர்ந்த 6 பேர் உயிர்ந்திருப்பதையும் நம்ம இந்த இதுல பார்த்தோம். சோ இதுக்கு எல்லாமே வந்து தகவல் என்பது ரொம்ப அடிப்படையான ஒரு முக்கியம். இது எவ்வளவு சீக்கிரமா பண்றாங்களோ அவ்வளவு சீக்கிரம் வந்து ரொம்ப துரிதமா செயல்படுத்த வேண்டிய ஒரு நிலையும் இருக்கிறது. இரவுக்குள்ளேயே அது முடிஞ்சிருமா? ஏன்னா அந்த முடிஞ்சாதான் அதுக்கு அடுத்த கட்டமா என்ன செய்ய போறாங்க அப்படின்ற ஒரு முடிவை எடுக்க முடியும். அதாவது இந்த உயிரிழந்தவர்களின் உறவினர்கள், அதாவது ஒரே குடும்பத்தை சேர்ந்த 3-4 நபர்கள் உயிரிழந்திருப்பது போன்ற சிக்கல்கள் இருக்கும்போது அவர்களது உறவினர்களிடம் தகவல்களை பெறுவது என்பது மிகவும் ஒரு சிரமமான ஒரு சூழலாக இருக்கும். அவர்களை அந்த நிலையிலிருந்து தேற்றி வெளியே கொண்டு வந்து அது போன்ற அவர்களது சுய விவரங்களை வாங்குவது எந்த ஒரு பிழையும் இல்லாமல் இருக்கக்கூடிய மற்ற ஆவணங்களின் அடிப்படையில் கொடுக்க வேண்டும் என்கின்ற பல்வேறு சிக்கல்கள் காவல்துறையினருக்கும் இருக்கின்றது. அதாவது அவர்களது விவரங்களின் அடிப்படையிலே அவர்களுக்கான இறப்பு சான்றிதழ் உள்ளிட்டவை வழங்கப்படும் என்கின்ற ஒரு சூழலில் எந்த விதமான ஒரு பிழையும் இல்லாமல் எந்த ஒரு சிக்கல்களும் இல்லாத வகையில் அவர்களுக்கு ஏற்கனவே இது போன்ற துயரங்களில் இருப்பவர்களுக்கு இனி வரும் காலங்களில் மேற்கொண்டு அந்த அறிக்கைகள் ஆவணங்களின் அடிப்படையில் சிக்கல்கள் வராத வண்ணம் அவர்களுக்கான ஒரு தீர்வானது கொடுக்கப்பட வேண்டும் என்பது ஒரு முக்கியமான காரணியாக பார்க்கப்படும். இந்த மாதிரி ஒரு பிரச்சனையில ரொம்ப கனத்த இதோடு இருப்பார்கள். ரொம்ப மிகவும் எமோஷனலாக சொல்லவடங்கா துயரத்தில் இருக்கும்போது அவர்களால் தகவல்களை விவரிக்க முடியாமல் இருந்ததை நேரில் நம்மால் பார்க்க முடியுது. அந்த மாதிரியான ஒரு சூழல்களில் உள்ளூர் பிரதிநிதிகள், உள்ளூர் கட்சி நிர்வாகிகள், அவர்களது கிராம நிர்வாகிகள் என பலரும் நேரடியாக வந்து அவர்களுக்கு ஆறுதல் தெரிவித்து அவர்களிடம் தகவல்களை திரட்டி காவலர்களுக்கு கொடுக்கும் பணிகளில் ஈடுபட்டிருந்தனர். விக்னேஷ், உள்ளூர் பிரதிநிதிகளின் உதவியோடும் அவர்களது விவரங்களை சேகரிக்கக்கூடிய பணிகளில் மற்றும் வெளியூரில் இருப்பவர்களுக்கு அந்தந்த பாதிக்கப்பட்ட நபர்கள், அதாவது உயிரிழந்தவர்களோ காயம் ஏற்பட்டு தீவிர சிகிச்சையில் இருந்தவர்களோ அவர்களது உடைமைகளில் இருந்த தகவல்களின் அடிப்படையாக கொண்டு அவர்களது உறவினர்களுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு அதன் வாயிலாக மற்ற விவரங்கள் பெறப்படுவது போன்ற ஒரு சிக்கல் இருந்தது. இந்த மாதிரியான ஒரு விஷயத்தில் மிகவும் ஒரு நெருக்கடியான ஒரு சூழலே இந்த விவரங்கள் திரட்டுவதில் இருந்தது. கிட்டத்தட்ட அனைவரது விவரங்களுமே திரட்டப்பட்டு விட்டன. முதல்வர் வரும்போது அவரிடம் சமர்ப்பிக்கும் போது அத்தனை விவரங்களும் தெரிவிக்கப்பட்டு எந்த ஊரை சேர்ந்தவர்கள் என முழு விவரங்களும் அவரிடம் ஒப்படைக்கப்பட்டு அவர் கிட்டத்தட்ட இன்னொரு 1 மணி நேரத்திற்குள் அவர் வந்துவிடாமல் என எதிர்பார்க்கப்பட்ட ஒரு சூழலில் ஏற்கனவே தரவுகள் திரட்டப்பட்டு அவற்றை மீண்டும் ஒரு முறை அஷ்யூர் பண்ணுவதற்கான பணிகளிலும் மருத்துவர்களும் மற்றும் அதிகாரிகளும் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றனர். விக்னேஷ்,
பிரவீன், இரவு 8 மணிலிருந்து நம்ம தொடர்ச்சியா பார்த்துட்டு இருக்கோம் கரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையுடைய ஒரு நிலைய பரபரப்பான ஒரு சூழல். மரண ஓலம் ஒரு பக்கம், உறவினர்களை இழந்து தவிக்கக்கூடிய அந்த காட்சியும் பார்க்கிறோம். ஸ்ட்ரெச்சர்ல வச்சுட்டு தள்ளிட்டு போன அந்த காட்சியும் பார்க்கிறோம். ஒரு புறம் காவல்துறை அதிக அளவில் குவிக்கப்பட்டிருக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு பரபரப்பான சூழ்நிலையே இருக்கு. ஆறுதல் அளிக்கக்கூடிய விஷயமா அங்க மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டவங்கள யாராவது நலமாயி இல்ல பூர்ண குணமடைந்து வீடு திரும்பக்கூடிய அந்த செய்தி ஏதேனும் இருக்கா? தரைத்தளத்தில், அதாவது எமர்ஜென்சி பிரிவில் வழக்கமாக அரசு மருத்துவமனையில் புறநோயாளிகளாக, அதே சமயம் அந்த தீவிர சிகிச்சை பிரிவிற்கு வருபவர்கள் என்கின்ற அந்த ஒரு வார்டானது முழுவதும் இந்த கூட்ட நெரிசலில் சிக்கியவர்களுக்காக கொடுக்கப்படும் சிகிச்சைக்கான வார்டு என பிரத்யேகமாக அது மாற்றப்பட்டு இந்த பிரச்சனைகள் சிக்கியவர்களை மட்டுமே பிரத்யேகமாக மருத்துவ உதவிகள் கொடுப்பதற்காக அமைக்கப்பட்டது. அவற்றில் தேறியவர்கள் பலரும் 2ஆம் தளம் மற்றும் 3ஆம் தளத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டு தற்போது நார்மல் வார்டிற்கு அனுப்பப்பட்டதாக நேரடியாக மருத்துவர்களிடம் பேசிய போது தெரிவித்தார்கள். ஒரு சிலருக்கு அந்த டீஹைட்ரேஷன் ப்ராப்ளம், அதாவது நீர்ச்சத்து குறைந்திருந்ததன் காரணமாக டீஹைட்ரேட் ஆகி விழுந்தவர்கள் போன்றோருக்கு உரிய நேரத்தில் இங்கே மருத்துவமனைக்கு அழைத்து வரப்பட்ட நிலையில் முதலுதவி சிகிச்சை அளித்த நிலையில் அவர்கள் நார்மல் வார்டிற்கு சென்றார்கள். ஒரு சிலருக்கு தீவிர சிகிச்சை அளிக்க வேண்டும் என்கின்ற ஒரு நிலையம் இருந்தது. அதே சமயம் தனியார் மருத்துவமனைகளிலும் அப்போதைக்கு அவ்வழியே வரும்போது ஏற்கனவே மாவட்டத்தில் இந்த பிரச்சாரத்தை அடுத்து பல இடங்களில் நெரிசல் ஏற்பட்டிருந்தது. சாலைகள் மாற்று வழிகளில் அனுப்பப்பட்டுக் கொண்டிருந்தார்கள் போன்ற சிக்கல் இருந்தது. அவ்வாறான சூழலில் வாகனங்கள் வரும் வழியிலேயே தனியார் மருத்துவமனைகளில் ஆங்காங்கே இருந்தவர்களுக்கும் சிகிச்சை என்பது அளிக்கப்பட்டது. பலரும் தனியார் மருத்துவமனையில் முதலுதவி பெற்றவர்கள் தங்களது விவரங்களை தெரிவிப்பதற்காக அரசு மருத்துவமனையில் முகாமிட்டிருந்த அதிகாரிகளை நேரில் சந்தித்த தகவல்களை தெரிவித்து இங்கு இருக்கக்கூடிய நார்மல் வார்டுக்கு சென்றிருப்பதாக ஒரு தகவலையும் தெரிவித்திருந்தனர். இங்கு தரைத்தளத்தில் இருக்கக்கூடிய அந்த வார்டில் அவசர தீவிர சிகிச்சை கொடுக்கப்பட்டு அவரை உடனடியாக உடல்நலம் தேர்பவர்கள் 2ஆம் தளத்திற்கும் 3ஆம் தளத்திற்கும் அனுப்பப்பட்டு காலை முதல் அப்சர்வேஷனில் வைக்கப்பட்டு மாலையில் ஒரு சிலர் வீடு திரும்புவதற்கான வாய்ப்புகளும் இருப்பதாக மருத்துவர்கள் தெரிவித்திருந்தார்கள். விக்னேஷ், பிரவீன், இப்ப பொதுவா இப்போ சென்னை, கோவை, மதுரை போன்ற பெருநகரங்கள்ல இருக்கக்கூடிய அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகள்ல அதிக அளவுல வசதிகள், வாய்ப்புகள், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்திருப்போம். இப்ப கரூரை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கு அந்த அரசு மருத்துவக் கல்லூரி? ஏன்னா இப்போ கூட்டம் அதிக அளவுல இருக்கு. இப்ப இரவு பொழுதுலே இப்படி இருக்குன்னா இன்னும் பகல் பொழுதுல இன்னும் அதிக அளவுல கூட்டம் கட்டுக்கடங்காமல் வரும். அதெல்லாம் சமாளிக்கக்கூடிய அனைத்து வசதிகளும் இருக்கா அப்போ அந்த மருத்துவக் கல்லூரியில? கரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையை பொறுத்தவரையில் இந்த பிரச்சனையின் தீவிரத்தன்மை, அதாவது பிரச்சனையின் பீக் என்ற சொல்லக்கூடிய நிலையில் உடனடியாக ஒரே சமயத்தில் 50க்கும் மேற்பட்டோர் கொண்டு வரப்பட்டனர். அதாவது உயிரிழந்தவர்கள் தவிரவே 50க்கும் மேற்பட்டோர் சிகிச்சைக்காக இங்கு குவிந்த வண்ணம் இருந்தார்கள். இருப்பினும் இங்கு நீங்கள் குறிப்பிட்ட பெருநகரங்களைப் போலவே அதிக அளவிலான மருத்துவ வசதிகள் என்பது இருந்தனவா என்பது கேள்விக்குரிய. ஏன்னா நேரலையில் நாம் காட்சிகளில் பார்த்தபோது குழந்தையை சுமந்து கொண்டு ஓடி வந்தவர்கள் மற்றும் ஆம்புலன்ஸுகளிலிருந்து இறங்கியவர்கள் என பலரும் ஒரே நேரத்தில் மருத்துவமனைக்குள் கொண்டு வரப்பட்ட நிலையில் அப்போது உடனடியாக அவர்களை அட்டெண்ட் செய்வதற்கு மருத்துவர்களை உடனடியாக நம்மால் காட்சிகளிலும் பார்க்க முடியவில்லை. இவ்வாறான சூழலில் தான் உடனடியாக அவர்கள் இங்க இருக்கக்கூடிய அண்டை மாவட்ட அரசு மருத்துவர்கள் அனைவருக்குமே ஒரு உத்தரவானது இரவு நேரத்திலேயே பிறப்பிக்கப்பட்டு அனைவரும் கரூர் அரசு மருத்துவமனையில் முகாமிட வேண்டும். குழந்தைகள் நல பிரிவு, இருதய சிகிச்சை பார்ப்பவர்கள் என உள்ளுறுப்புகள் சார்ந்த பிரச்சனைகள் என அனைத்து பிரச்சனைகளுக்கும் உண்டான மருத்துவர்களும் வந்து சேர வேண்டும் என்கின்ற ஒரு உத்தரவை கொடுத்திருந்தனர். அதனால் மருத்துவர்கள் அதிகளவில் வந்துவிட்டார்கள். மருத்துவ சாதனங்களும் மற்றும் மருந்துகளும் உடனடியாக போதுமான அளவில் கொண்டு வரப்பட வேண்டும் என்கின்ற ஒரு தகவலை தெரிவித்திருந்தார்கள். அதனால் சிகிச்சை அளிப்பதற்கான அனைத்து நடவடிக்கையும் இங்கு மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன. விக்னேஷ்.